டேய் இறங்குடா. டேய் இறங்குடா. என்ன பாச்சு? திருட்டு பசங்க எல்லா பணத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டானுங்கப்பா. கரிகாலனும் நந்தினியும் அவங்க பிடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. இப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவங்க 2 பேரும் போயிருக்காங்கல்ல, நிச்சயமா அவங்களை பிடிச்சி பணத்தோட திரும்ப வருவாங்க. உங்க பணத்துக்கு எதுவும் ஆகாது. பணத்தை எடுத்துட்டு போனவங்களை பிடிக்கிறதுக்காக கரிகாலனும் நந்தினியும் போயிருக்காங்க. கண்டிப்பா அவங்களை பிடிச்சிட்டு வந்துருவாங்க. நிச்சயமா உங்க பணம் உங்களுக்கு கிடைச்சிரும். உள்ள போங்க. உள்ள போங்க. வாங்க உள்ள போங்க. சார், ஒருவேளை பணம் திரும்ப கிடைக்கலன்னா நீங்க தான் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். ஏன் புருஷனுக்கு ஜெயிலுக்கு போகணும்? சிட் ஃபண்ட் கம்பெனிக்காரங்க தான் பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க. அவங்கள போய் பிடிக்கிற வழியை பாருங்க. இந்த கம்பெனில பணத்தை போட சொல்லி சார் தான் ஊர் ஃபுல்லா கேன்வாஸ் பண்ணிருக்காரு. ஊர்க்காரங்களும் இவரை நம்பித்தான் பணத்தை போட்டிருக்காங்க. அதனால பணம் கிடைக்கலன்னா இவர் மேலதான் நடவடிக்கை எடுக்க வேண்டியதா இருக்கும். என்ன இது அநியாயமா இருக்கு? பணத்தை எடுத்துட்டு ஓடினவங்களை விட்டுட்டு ஏன் புருஷனை அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதுக்கெல்லாம் நாங்க விட மாட்டோம். கல்யாணி, சும்மா புரியாம எதுவும் பேசிட்டு இருக்காத. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சார், பணம் திரும்ப கிடைக்கலன்னா அதுக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன் சார். ஆனா கரிகாலனும் நந்தினியும் கண்டிப்பா அவங்கள பிடிச்சிட்டு வந்துருவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கரிகாலா, என்ன கரிகாலா, நீங்க 2 பேரும் மட்டும் வந்திருக்கீங்க? எங்க அந்த திருட்டு பசங்க? பணம் என்னாச்சு கரிகாலா? எங்க அவங்க? கரிகாலா, உன்னதான் கேக்குறேன். பணம் என்னாச்சு? டேய் இறங்குடா. டேய் அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சித்தப்பா. என் கவனத்தை திசை திருப்புற மாதிரி பண்ணி அவனுங்க எல்லாரும் தப்பிச்சு போயிட்டானுங்க. நீங்க எப்படியாவது அவங்கள புடிச்சிட்டு வந்துருவீங்கிற நம்பிக்கையில நான் இருந்தேன். இப்ப என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. எல்லாமே ஏன் தப்புதான் கரிகாலா. என் அண்ணன் கிட்ட சிட் ஃபண்ட் கம்பெனியை பத்தி நான் முதல்லயே சொல்லியிருந்தா இப்படி எல்லாம் ஏதாவது ஆயிருக்குமா? நான் தனியா பண்ணணும்னு நினைச்சு இப்படி மடத்தனமா பண்ணி நான் மாட்டிக்கிட்டேன். எல்லாமே ஏன் முட்டாள்தனம் தான். இப்போ ஊர்க்காரவங்க பணம் எல்லாம் போச்சு. ஏங்க, எல்லாரும் கோவத்துல இருக்காங்க. வெளியெல்லாம் போகாதீங்க. சொன்னா கேளுங்க, இங்கே இருங்க. ஆமாப்பா, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். அருள், இப்ப நான் வெளியில போய் அவங்க கிட்ட பேசினாதான் அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். ஏதோ நம்ம ஊருக்கு ஒரு நல்லது நடக்குமேன்னு நினைச்சு பண்ணிட்டேங்க ஐயா. அந்த திருட்டு பசங்க இப்படி ஏமாத்துவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுங்க ஐயா. அவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க ஐயா, நல்லாவே இருக்க மாட்டாங்க. நீ அழாத கனகா.
அவனுங்க ரொம்ப பொல்லாத ஆளுங்களா தான் இருப்பானுங்க. தம்பி ஏமாத்திருக்கானுங்க. பொண்ணை ஏமாத்துறதெல்லாம் அவனுங்களுக்கு ஏமாத்திரம். ஆமாம்மா, நான் நான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புற ஆளுதானம்மா. இப்படி முட்டாள்தானமா அந்த திருட்டு கும்பல போய் நம்பிட்டானேம்மா. சரி அழாத. நீ அவங்க சம்பந்தப்பட்ட எல்லா விவரத்தையும் கொடு, நான் பாத்துக்கிறேன். இவதான் எல்லாம் பண்ணது. இவகிட்ட விவரம் கேட்டா இவ என்னத்த கொடுப்பா? சார் உள்ள வரலாமா? விசாரணைக்காக வந்திருக்கீங்களா? இல்ல சார். அப்புறம் நான் தான் அப்பவே சொன்னேனே சார், கண்டிப்பா உங்க தம்பி பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி. நான் சொன்ன மாதிரியே கொடுத்துட்டாங்க. யார் கொடுத்தது? வரதன். வரதன்